ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேன்வாவில் எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு ஆரி ஒர்க்கு, ஒரு சின்ன ஒரு ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஃப்ளவர் மாடல் வச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து எலமெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது எந்த இடத்துல வைக்கிறோமோ அடுத்தடுத்து நமக்கு அந்தந்த இடத்துல வந்து அது வந்து காப்பி ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்க முடியும். அண்டு இப்போ வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே வச்சிட்டோம். இது வந்து ஆக்சுவலி பேசிக்லேருந்து டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். கேன்வாவில் உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் வந்து பண்ண முடியும் அப்படின்றது வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஹம்ஸ் மாதிரி ஒரு ஷேப் வந்து தேவை அப்படின்னா எனக்கு வந்து அது எக்ஸாக்டாக அந்த எலமெண்ட் வந்து கிடைக்காது. பட் வந்து நான் இருக்கிற எலமெண்ட்டை வச்சு அதை எப்படி அதை க்ராப் பண்ணி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையான ஒரு டிசைனுக்கு வந்து அதை கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து ஜஸ்ட் அந்த கர்வ் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஹம்ஸுன்னும் போது சின்ன சின்னதாக வந்து வரணும், ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஒரு கர்வ் மாதிரி வந்து போடுறேன் எலமெண்ட்ஸில். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய கர்வ் வந்து கிடச்சா கூட அதை வந்து நம்ம க்ராப் பண்ணி நம்ம சின்னதாக வந்து நம்ம அந்த கர்வ் டிசைன் வந்து நம்ம கொண்டு வந்துக்க முடியும். இப்போ அந்த சர்க்கிள் ஷேப் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து நான் ஜஸ்ட்டு க்ராப் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணி எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து அழகாக நம்ம வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து கேன்வாலே நம்ம டிசைனிங் ஒர்க்ஸை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். நம்ம அந்த லென்த்து இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து மேலே வந்து அந்த ஷோ மார்ஜின் ஒன்று இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் அதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.